இத்தனை 15 ஆண்டுகளுக்கு பிறகும், இத்தனை தோல்விகளுக்கு பிறகும், தொடர் தோல்விகளுக்கு பிறகும், 4 முறை தோற்ற பிறகும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் கட்சி உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் கட்சிக்குள்ள இருக்கிறனுடைய அரசியல் தெளிவும் மனோபலமும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த மனோபலமும் அரசியல் தெளிவும் இல்லாத விஜயோட ரசிகர்கள் தோல்வி நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோரை நான் எச்சரிக்கிறேன். ஒருவேளை தேர்தல் முடிவுல வர அன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வச்சு சோறு போட்டு ஏதாவது பத்திரமா பாத்துக்கணும் 2 நாளைக்கு அவன் சூசைட் கூட பண்ணிக்குவான். ஏன்னா அவ்வளவு பழைய. ஆனா நீங்க ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் இது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசும்பொழுது இப்ப நீங்க ஒரு சினிமா பாத்தீங்கன்னா, சினிமா பார்க்கிற ரசிகர்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்கிற ஒரு நடிகர் இன்னொரு சக நடிகரோட சேர்ந்து நடிச்சாலோ இல்ல வந்து 2 பேருடைய படமும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆனாலோ அந்த இயல்பா ஒரு ரசிகனுக்கே ஒரு கோபம் வருது. எங்க தலைவனை இப்படி பேசிட்டானே, எங்க தலைவனுக்கு போட்டியா வந்து இவன் படம் ரிலீஸ் ஆகுது இப்படின்னு ரசிகர்களுக்கே ஒரு கோபம் வரும்பொழுது அரசியல் கருத்தியல் அப்படிங்கிறது இன்னும் ஆழமானது, செறிவானது, இன்னும் உணர்ச்சிகரமானது. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய தலைவர் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எதிர்கொள்கை இருக்கிறவங்க கூட இயல்பா நாகரிகங்கிற பேர்ல இயல்பா பழகிறதோ அவர்களிடம் இயல்பாக பேசுவதோ அப்படிங்கிறத வந்து எப்படி இப்போ எம்ஜிஆரும் நம்பியாரும் நடிச்சுக்கிட்டாங்கன்னா நாங்க வெறும் நடிப்பு தானா, ஹீரோ அவர் வில்லன் நாங்க நடிச்சுப்பாங்க, ஆனா அந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே நாங்க நடிகர்கள் இல்ல, நாங்க வந்து இயல்பான மனிதர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இல்லையே, அரசியலுங்கிறது ஒரு பொது வாழ்க்கை. அங்க நம்ம இந்த நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது தொடர்ந்து சீமான் அவர்கள் மேல இந்த ஒரு இது இருந்து கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? யாரை பார்த்தாலும் எங்க அண்ணன் சொல்றதோ கட்டிப்பிடிச்சுக்கிறதோ இயல்பாக ஒரு ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ரொம்ப எல்லையோட கூட நின்று பேசல. அது அவருடைய இயல்போ என்னவோ, அவரு இறங்கி வெடிச்சு அப்படி ஆதூரமா கட்டி அணைச்சு பழகிறாருல்ல, இது பார்க்கும்பொழுது வேடா இருக்கு இல்லையா? ஒரு 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 தொண்டர்களுக்கு இது எப்படி இருக்கும்? இல்ல நாம வந்து நம்ம இனத்துல இன்னும் அந்த பக்குவம் அடையல. அதுதான் அது அந்த ஏன்னா நம்ம அண்ணனுடைய இயல்பு வேறையா இருக்கு. அவரோட பழகின எல்லாருக்கும் தெரியும். அவரை நீங்க சந்திச்சீங்கன்னா நீங்க சந்திச்ச கணம் தொட்டு அவர் வந்து ஒரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் பேசுற மாதிரியே ரொம்ப நீண்ட காலம் பழகின மாதிரியே பேசுவார். அவருடைய இயல்பு அது. அந்த அந்த இயல்பு தான் அவரை இவ்வளவு பெரிய தலைமையா கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. எல்லா எல்லா தலைமைகளுக்கும் ஒரு எளிமை வேணும். சரிங்களா? எதிரில் இருக்கிற மனிதன் தத்துவத்தால் மாறுபட்டிருக்கலாம். அவன் திராவிடம் பேசலாம், அவன் இந்திய தேசியம் பேசலாம், அது என்ன தத்துவத்தை வேணாலும் அவங்க உள்நோக்கி இருக்கலாம். சரிங்களா? என்னுடைய பார்வையில் அவங்க தவறான தத்துவத்தை உள்நோக்கி இருக்கிறாங்க. மனிதன் என்பவன் யார் என்றால் கருத்துக்களின் தொகுப்பு அவன்.